அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 அதில் வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி. இந்த சைக்காலஜிக்கு வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா 10 யூனிட் சொல்லியிருக்கோம். 10 யூனிட்டில் 5 யூனிட் வந்து முடிச்சிட்டோம். இது 6வது யூனிட். இந்த 6வது யூனிட்டில் பார்த்திங்கன்னா 2 வீடியோ இருக்குது. ஒரு வீடியோக்கு 50 கொஷின் அப்படின்ட்டு 2 வீடியோ 100 கொஷின் போட்டிருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் போட்டிருக்கோம். கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப் எம்சிக்யூ டைப்பில் தான் இருக்குது. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. நான் நிறைய பேர் இங்கிலீஷும் கேட்டதுனால ரெண்டுலேயுமே இருக்கும். இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 6வது யூனிட். இந்த 6வது யூனிட்டில் எல்லாமே டாபிக் வைஸாக தான் உங்களுக்கு வந்து கொஷின் எடுத்திருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 50 கொஷின். இந்த 6வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பெர்சனாலிட்டி. இந்த பெர்சனாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆளுமை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டாபிக் வைஸாக இருக்கிற 100 கொஷினில் ஃபஸ்ட்டு பார்ட் இந்த வீடியோ ஒரு 50 கொஷின் இருக்குது. இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சனாலிட்டி, அதோட மீனிங், டெஃபினேஷன் அண்ட் டெட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் பெர்சனாலிட்டி, அதாவது பெர்சனாலிட்டி ஆளுமையோட வரையறைகள். அதுக்கப்புறம் தியரிஸ் ஆஃப் பெர்சனாலிட்டி, டைப், அதோட டைப், தியரிஸ் ஆஃப் பெர்சனாலிட்டியில் டைப், ரைட் அண்டு சைக்கோ அனலிட்டிக், அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் ஆஃப் பெர்சனாலிட்டி, ப்ரொஜெக்டிவ் அண்ட் நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ், அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். இது எல்லாம் தான் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் பார்ட்டுக்கு உண்டான கொஷின்ஸ் பார்ப்போம். கொஷின் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டாப்பிக்கில் ஆளுமையின் பொருள், வரையறைகள் மற்றும் நிர்ணய காரணிகள் இதை தான் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து மொதல் கொஷின், ஆளுமையை மிகச்சிறப்பாக வரையறுப்பது எது? ஆளுமையை வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக வரையறுப்பது எது அப்படின்ட்டுருக்கு. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி. ஒரு தனி நபரை கேரக்டரைசைஸ் செய்யும் தனித்துவமான மற்றும் ஒப்பீட்டளவில் நீடித்த நடத்தை, எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளின் தொகுப்பு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆளுமைக்கு உண்டான மிகச்சிறப்பான வரையறை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்குங்க. இந்த யூனிக் அண்ட் ரிலேட்டிவ்லி என்டியூரிங் செட் ஆஃப் பிஹேவியர்ஸ், தாட்ஸ் அண்ட் எமோஷன் தட் கேரக்டரைஸ் அன் இண்டிவிஜுவல். 2வது கொஷின், கார்டன் ஆல்போர்ட்டின் கூற்றுப்படி ஆளுமை என்பது ஒரு மாறும் அமைப்பு. அது எதை உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஒரு நபரின் சுற்றுச்சூழலுக்கான தனித்துவமான மாற்றங்களை நிர்ணயிக்கும் உளவியல் அமைப்புகள். ஆப்ஷன் சி, சைக்காலஜிக்கல் சிஸ்டம்ஸ் தட் determine a person's unique adjustments to their environment. அடுத்த 3வது கொஷின், ஆளுமையை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகளில் ஒன்று எது? மரபியல். ஆப்ஷன் பி, மரபியல், ஜெனட்டிக்ஸ். 4வது கொஷின், சமூக கலாச்சார காரணிகள் ஆளுமையை எவ்வாறு பாதிக்கின்றன? ஆப்ஷன் சி, நம்பிக்கைகள், மதிப்புகள் மற்றும் நடத்தைகளை வடிவமைக்கின்றன. ஆப்ஷன் சி, தே ஷேப் பிலீவ்ஸ், வேல்யூஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். அடுத்து, ஒரு நபரின் ஆளுமையை வடிவமைப்பதில் குடும்பத்தின் பங்கு என்ன? ஆப்ஷன் பி, முதல் சமூகமயமாக்கல், முகவராக செயல்படுதல். ஆக்ட் as a primary agent of socialization. அடுத்து 6வது கொஷின், ஆளுமை என்பது பொதுவாக பின்வருவனவற்றுள் எதுவாக கருதப்படுகிறது? ஆப்ஷன் பி, ஒப்பீட்டளவில் நிலையானது மற்றும் கணிக்கக்கூடியது. ஆப்ஷன் பி, ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் அண்ட் ப்ரெடிக்டபிள். அடுத்த கொஷின், பின்வரும் கூற்றுகளில் ஆளுமை பற்றிய தவறான கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க 3 கூற்றும் சரி. இதில் வந்து 3ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூற்று தவறு. அந்த கூற்று என்ன அப்படின்னா, ஆளுமை வயது முழுவதும் மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தவறான ஒரு கூற்று. ஆளுமையானது அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆளுமையானது மாறும் தன்மையுடையது. அதனால் இதில் வந்து தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி, ஆளுமையின் வயது முழுவதும் மாறாமல் இருக்கும் அப்படிங்கிற தவறு. வயது முழுவதும் ஒரே மாதிரி இருக்காது. ஆப்ஷன் சி, பெர்சனாலிட்டி ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் த்ரூ அவுட் லைஃப் அப்படிங்கிறதான் தவறான ஒரு ஆன்சர். அடுத்து, ஒருவரின் ஆளுமையை பாதிக்கும் முக்கிய சுற்றுச்சூழல் காரணிகளில் ஒன்று எது? சக அழுத்தங்கள், பீர் ப்ரெஷர்ஸ். ஆப்ஷன் பி. அடுத்தது, ஆளுமை பற்றிய பெரும்பாலான வரையறைகள் எதை குறிப்பிடுகின்றன? நடத்தை மற்றும் சிந்தனையின் தனிப்பட்ட வடிவங்கள். ஆப்ஷன் பி, கேரக்டரிஸ்டிக்ஸ், பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிஹேவியர் அண்ட் தாட். அடுத்த கொஷின், ஆளுமை என்பது தனிநபருக்குள் உள்ள உளவியல் அமைப்புகளின் மாறும் அமைப்பாகும். இது அவரது சூழலுக்கான தனித்துவமான மாற்றங்களை உருவாக்குகிறது என்று யார் கூறினார்? கார்டன் ஆல்பர்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து கார்டன் ஆல்பர்ட் அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த கூற்றை வந்து கூறியிருக்கார். கார்டன் ஆல்பர்ட். அடுத்த டாபிக், ஆளுமையின் வகை கோட்பாடுகள், டைப்ஸ் ஆஃப் தியரிஸ்.
இது வந்து பார்த்திங்கன்னா ஆளுமையின் வகை கோட்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஆளுமையோட வகை கோட்பாடுகள் எதை வகைப்படுத்துகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தனிநபர்களை தனித்தனி பரஸ்பர பிரத்யேக வகைகளாக வகைப்படுத்துகின்றன. தனிநபர்களை தனித்தனி பரஸ்பர பிரத்யேக வகைகளாக வகைப்படுத்துகின்றன. ஆப்ஷன் பி, இண்டிவிஜுவல்ஸ் இன்டு டிஸ்டிங்க்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கேட்டகரிஸ். அடுத்த கொஷின், வில்லியம் ஷெல்டனின் வகைப்பாட்டின்படி தசைப்பிடிப்பு மற்றும் உறுதித்தன்மை கொண்டவர்கள் எந்த வகையின் கீழ் வருவார்கள்? மெசோமார்ப் அந்த வகைப்பாட்டின் கீழ் வருவார்கள். அடுத்து கார்ல் ஜங்கின் வகை கோட்பாடுகளில் வெளிப்புற உலகிற்கு ஆற்றலை செலுத்துபவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? புறமுகி, எக்ஸ்ட்ராவெர்ட். ஆப்ஷன் பி. அடுத்து ஆளுமையின் பண்புக்கூறு கோட்பாடுகள் எதை வலியுறுத்துகின்றன? தொடர்ச்சியில் உள்ள குறிப்பிட்ட நிலையான பண்புகள். ஆப்ஷன் பி, ஸ்பெசிஃபிக் ஸ்டேபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் அலாங் எ கண்டினியூம். அடுத்து ரேமண்ட் கேட்டலின் ஆளுமை கோட்பாட்டில் மேற்பரப்பு பண்புகளில் அடிப்படையான பண்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆப்ஷன் சி, மூலப்பண்புகள், சோர்ஸ் ட்ரைட்ஸ். அடுத்து பெரிய 5 அதாவது பிக் 5 ஆளுமை பண்புகளில் ஓசன் புதிய அனுபவங்களுக்கு திறந்த தன்மை எதை குறிக்கிறது? கற்பனை திறன் மற்றும் ஆர்வமுள்ள, இமேஜினேட்டிவ் அண்ட் கியூரியஸ். அடுத்து சிக்மண்ட் ஃப்ராய்டின் மனோ பகுப்பாய்வு கோட்பாட்டின்படி மகிழ்ச்சி கொள்கையின்படி செயல்படும் ஆளுமையின் பகுதி எது? இட். ஆப்ஷன் ஏ, இட். அடுத்து ஃப்ராய்டின் கோட்பாட்டில் யதார்த்த கொள்கையின்படி செயல்பட்டு இட் மற்றும் சூப்பர் ஈகோவின் கோரிக்கைகளுக்கு இடையே சமரசம் செய்பவர் யார்? இந்த இட் மற்றும் சூப்பர் ஈகோ இவங்களுக்கு ரெண்டு இடையே இருந்து சமரசம் செய்பவர் ஈகோ. ஆப்ஷன் பி. அடுத்து மனோ பகுப்பாய்வு கோட்பாட்டின்படி சமுதாயத்தால் உள்வாங்கப்பட்ட ஒழுக்க தரங்கள் மற்றும் மதிப்புகளை பிரதிநிதித்துவப்படுத்துவது எது? சூப்பர் ஈகோ. ஆப்ஷன் சி. இந்த எரிக் எரிக்சன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பிலே கேட்டிருந்தாங்க, அதனால் அவரை பற்றின விஷயங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கலாம். எரிக் எரிக்சனின் உளவியல் சமூக மேம்பாட்டு நிலைகள் எதை வலியுறுத்துகின்றன? வாழ்நாள் முழுவதும் ஆளுமை வளர்ச்சி. வாழ்நாள் முழுவதும் ஆளுமைங்கிறது அதோட வளர்ச்சி வந்து இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஏற்கனவே பார்த்தது ஒரே மாதிரி இருக்காது. அதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்துக்கணும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் த்ரூ அவுட் த லைஃப் ஸ்பேன். அடுத்து கார்ல் ரோஜர்ஸின் மனிதநேய கோட்பாடு எதை மையமாக கொண்டது? சுய உண்மையாக்கல், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அண்டு பர்சனல் க்ரோத். அடுத்து ஆளுமையின் பிக் 5 மாதிரியில் கன்சிஸ்டன்ஸ் என்பது எதை குறிக்கிறது? நம்பகமான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட. ஆப்ஷன் ஏ, டிபெண்டபிள் அண்ட் ஆர்கனைஸ்டு. அடுத்து ஆளுமை பற்றிய சமூக அறிவாற்றல் கோட்பாடுகள் எதை வலியுறுத்துகின்றன? தனிநபர் மற்றும் சூழலுக்கு இடையேயான தொடர்பு. ஆப்ஷன் சி. அடுத்து ஆல்போர்ட்டின் பண்புக்கூறு கோட்பாட்டில் ஒருவரின் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்தும் மற்றும் அவரது அனைத்து நடத்தைகளையும் பாதிக்கும் பண்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆப்ஷன் பி, கார்டினல் பண்புகள், கார்டினல் ட்ரைட்ஸ். இந்த டாப்பிக்கோட கடைசி கொஷின், ஐசன்கின் ஆளுமை கோட்பாட்டில் உளவியல் ரீதியாக நிலையற்ற மற்றும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர் எந்த பரிமாணத்தில் அதிக மதிப்பெண் பெறுவார்? நியூரோட்டிசிசம். ஆப்ஷன் பி, நியூரோட்டிசிசம். அடுத்த டாபிக் ஆளுமை மதிப்பீடு, ப்ரொஜெக்டிவ் மற்றும் நான் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ், அதான் நுட்பங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின், ப்ரொஜெக்டிவ் ஆளுமை மதிப்பீட்டு நுட்பங்கள் எதை உள்ளடக்கியுள்ளன? ஆப்ஷன் பி, ஒரு நபரின் ஆழ்மன உணர்வுகள், எண்ணங்கள் மற்றும் மோதல்களை வெளிப்படுத்த தெளிவற்ற தூண்டிகள். ஆப்ஷன் பி, ஆம்பிஜியஸ் ஸ்டிமுலி டு ரிவியல் எ பர்சன்ஸ் unconscious feelings, thoughts and conflicts. ரெண்டாவது கொஷின், ரோட்சாக் மைத்தட சோதனை எந்த வகை மதிப்பீட்டு நுட்பத்திற்கு உதாரணம்? ப்ரொஜெக்டிவ். ஆப்ஷன் பி. அடுத்து தியோமெட்ரிக் அபர்சன் டெஸ்ட் என்பது எதை அளவிட வடிவமைக்கப்பட்ட ப்ரொஜெக்டிவ் சோதனை? ஆப்ஷன் சி, ஒரு நபரின் உள்ளடக்கமான தேவைகள், உந்துதல்கள் மற்றும் மோதல்கள். ஆப்ஷன் சி, a person's underlying needs, motivations and conflicts.
நான் ப்ரொஜெக்டிவ் ஆளுமை மதிப்பீட்டு நுட்பங்கள் பொதுவாக எதை சார்ந்துள்ளன? ஆப்ஷன் பி கட்டமைக்கப்பட்ட கேள்வித்தாள்கள் மற்றும் சுய அறிக்கைகள். ஆப்ஷன் பி ஸ்ட்ரக்சர்ட் கொஸ்டினரிஸ் அண்ட் செல்ஃப் ரிப்போர்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 5, மினசோட்டா மல்டிஃபாசிக் பர்சனாலிட்டி இன்வென்டரி எந்த வகை மதிப்பீட்டிற்கு ஒரு உதாரணம்? ஆப்ஷன் பி புறநிலை அல்லது சுய அறிக்கை அப்ஜெக்டிவ் ஆர் செல்ஃப் ரிப்போர்ட். அடுத்த கொஸ்டின், பிக் 5 இன்வென்டரி என்பது எதை அளவிட வடிவமைக்கப்பட்ட ஒரு நான் ப்ரொஜெக்டிவ் சோதனை? பெரிய 5 ஆளுமை பண்புகள். தி பிக் 5 பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ். ஆளுமை மதிப்பீட்டில் ஒரு நல்ல கருவியின் முக்கிய அம்சம் என்ன? நம்பகத்தன்மை மற்றும் செல்லுபடியாகும் தன்மை. ஆப்ஷன் சி ரிலையபிலிட்டி அண்ட் வேலிடிட்டி. அடுத்து, நேர்காணல்கள் ஆளுமையை மதிப்பிடுவதற்கு ஒரு பொதுவான நுட்பமாகும். அவற்றின் முக்கிய நன்மை என்ன? ஆப்ஷன் பி நெகிழ்வுத்தன்மை மற்றும் ஆழமான நுண்ணறிவு. ஆப்ஷன் பி ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் இன்டெப்த் இன்சைட். அடுத்து இந்த டாப்பிக்கில் 9th கொஷின், நடத்தை மதிப்பீடு பெரும்பாலும் எதை உள்ளடக்கியது? ஆப்ஷன் பி குறிப்பிட்ட நடத்தைகளின் நேரடி கண்காணிப்பு. ஆப்ஷன் பி டைரக்ட் அப்சர்வேஷன் ஆஃப் ஸ்பெசிஃபிக் பிஹேவியர்ஸ். 10th கொஷின், ஆளுமை மதிப்பீட்டில் நம்பகத்தன்மை என்பது எதை குறிக்கிறது? ஆளுமை மதிப்பீட்டில் நம்பகத்தன்மை ரிலையபிலிட்டி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒரு சோதனை காலப்போக்கில் சீரான முடிவுகளை எந்த அளவிற்கு வழங்குகிறது என்பதை குறிக்கிறது. ஆப்ஷன் பி தி எக்ஸ்டென்ட் டு விச் டெஸ்ட் ஈல்ட்ஸ் கன்சிஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் ஓவர் டைம். 11th கொஷின், செல்லுபடியாகும் தன்மை வேலிடிட்டி என்பது ஆளுமை மதிப்பீட்டில் எதை குறிக்கிறது? ஆப்ஷன் சி ஒரு சோதனை அது அளவிட வேண்டியதை எந்த அளவிற்கு அளவிடுகிறது என்பதை அறிய. தி எக்ஸ்டென்ட் டு விச் எ டெஸ்ட் மெஷர்ஸ் வாட் இட் இஸ் சப்போஸ் டு மெஷர். ஆப்ஷன் சி. அடுத்து, குழந்தைகளுக்கான ப்ரொஜெக்டிவ் சோதனைகளில் பொதுவாக என்ன பயன்படுத்தப்படுகிறது? பட அடிப்படையிலான கதைகள் அல்லது வரைபடங்கள். பட அடிப்படையிலான கதைகள் மற்றும் வரைபடங்கள். பிக்சர் பேஸ்ட் ஸ்டோரிஸ் ஆர் டிராயிங்ஸ். அடுத்து, ஒரு புறநிலை ஆளுமை மதிப்பீட்டின் ஒரு நன்மை என்ன? தரப்படுத்தப்பட்ட ஸ்கோரிங் மற்றும் எளிதான நிர்வாகம். ஆப்ஷன் பி ஸ்டாண்டர்டைஸ்ட் ஸ்கோரிங் அண்ட் ஈஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து, ஆளுமை மதிப்பீட்டில் ஃபேஸ் வேலிடிட்டி என்பது எதை குறிக்கிறது? ஆளுமை மதிப்பீட்டில் ஃபேஸ் வேலிடிட்டி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சோதனையில் உள்ள உருப்படிகள் அளவிடப்படுவதாக கூறப்படும் பண்புகளை அளவிடுவதற்காக தோன்றும் அளவிற்கு. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ extent to which the items in a test appear to measure the trait they claim to measure. இந்த டாப்பிக்கோட கடைசி கொஷின், ஆளுமை சரக்குகள் பர்சனாலிட்டி இன்வென்டரிஸ் பொதுவாக எதை சார்ந்துள்ளன? ஒரு நபரின் சொந்த பதில்கள். ஆப்ஷன் பி எ பர்சன்ஸ் ஓன் ரெஸ்பான்சஸ். அடுத்து இந்த வீடியோட கடைசி டாபிக் சரி செய்தல். இந்த வீடியோவுக்கு கடைசி டாபிக் சரி செய்தல் வழிமுறைகள் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், சரி செய்தல் வழிமுறைகள் பொதுவாக எதை குறிக்கின்றன? ஆப்ஷன் பி மன அழுத்தத்தை நிர்வகிக்க மற்றும் சவால்களுக்கு ஏற்றவாறு ஒரு நபர் பயன்படுத்தும் மூலோபாயங்கள். ஆப்ஷன் பி strategies a person uses to manage stress and adapt to challenges. அடுத்து, ஒரு நபர் ஒரு விரும்பத்தகாத எண்ணம் அல்லது உணர்வை ஆழ் மனதிற்கு தள்ளிவிட்டால் அது எந்த தற்காப்பு வழிமுறை? ஆப்ஷன் ஏ அடக்குமுறை ரெப்ரஷன். அடுத்து, ஒரு நபர் விரும்பத்தகாத யதார்த்தத்தை நிராகரித்தால் அது வெளிப்படையாக தெரிந்தாலும் கூட அது எந்த தற்காப்பு வழிமுறை? ஆப்ஷன் பி மறுப்பு டெனைல். அடுத்து, ஒரு நபர் சொந்த விரும்பத்தகாத உணர்வுகள் அல்லது குணங்களை மற்றவர்களுக்கு காரணம் காட்டினால் அது எந்த தற்காப்பு வழிமுறை? புறவயமாக்கல் ப்ரொஜெக்ஷன். ஆப்ஷன் பி. அடுத்து, ஒரு நபர் ஒரு சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாத உந்துதலை சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வடிவமாக மாற்றினால் அது எந்த தற்காப்பு வழிமுறை? ஆப்ஷன் சி பதிலீடு சப்ளிமேஷன். ஆப்ஷன் சி. அடுத்து, ஒரு நபர் தனது கோபத்தை பாதுகாப்பற்ற ஒரு பொருளின் மீது செலுத்துவது எந்த தற்காப்பு வழிமுறை? ஆப்ஷன் பி இடமாற்றம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆப்ஷன் பி.
அடுத்து, ஒரு நபர் தனது செயல்களுக்கு தர்க்க ரீதியான ஆனால் தவறான விளக்கங்களை அளித்தால் அது எந்த தற்காப்பு வழிமுறை? ஆப்ஷன் பி பகுத்தறிவு, ரேஷனலைசேஷன். அடுத்து, ஒரு நபர் அழுத்தத்தை எதிர்கொள்ளும் போது முந்தைய குறைவான முதிர்ச்சியடைந்த நடத்தை நிலைக்கு திரும்பினால் அது எந்த தற்காப்பு வழிமுறை? ஆப்ஷன் ஏ பின்வாங்குதல், ரெக்ரஷன். அடுத்து, ஒரு நபர் தனது உண்மையான உணர்வுகளுக்கு நேர்மறையான நடத்தையை வெளிப்படுத்தினால் அது எந்த தற்காப்பு வழிமுறை? ஆப்ஷன் பி எதிர்வினை உருவாக்கம், ரியாக்ஷன் ஃபார்மேஷன். அடுத்து, இந்த வீடியோவோட பார்த்தீங்கன்னா கடைசி கொஷின். ஒரு நபர் ஏற்றுக்கொள்ள முடியாத சிந்தனைகள் அல்லது உணர்வுகளை ஆழ்மனதில் இருந்து விலக்கி ஆனால் அவற்றை ஒரு புறநிலை உணர்ச்சியற்ற வழியில் அங்கீகரித்தால் அது எந்த தற்காப்பு வழிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்துதல், ஐசோலேஷன். Isolation. If a person separates unacceptable thoughts or feelings from consciousness but acknowledges them in an objective unemotional way, what defense mechanism is it? அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன், தனிமைப்படுத்துதல். இதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6th யூனிட்டுக்கு பர்சனாலிட்டிக்கு உண்டான ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் வீடியோவில் ஒரு 50 கொஷின் பார்த்துருக்கோம். இதோட ஃபைனல் அடுத்த ஒரு 50 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இதில் ஏதாவது கொரிஸ் இருந்தாலோ ஏதாவது உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் இருந்தால் ஏதாவது சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக சொல்லலாம். அந்த வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சரி செஞ்சுக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.